வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்பதான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, சேவிங்ஸை பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து கவர்மெண்ட் செக்டரில் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியலனா கூட பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டரில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து நிறைய பேருக்கு ப்ரைவேட் செக்டரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால் வந்துட்டு எல்லாரும் கவர்மெண்ட் செக்டர்லேயே ஏர்னிங்ஸ் எடுக்கணும். கவர்மெண்ட் ஜாப் தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதவங்கலாம் பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுங்கள். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக, அப்புறம் பிளேஸ்மெண்ட் மூலமாக, காலேஜ் பிளேஸ்மெண்ட் மூலமாக வேலை கிடைச்சா அதில் போய்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுங்கள். அதில் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு கூட ஒரு சில வழிவகை உண்டு. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங் அதெல்லாம் போகலன்னா கூட பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேயே வந்து பேங்கிங் செக்டார் இருக்குது. அதே போல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, எல்ஐசி இருக்குது. அதெல்லாமே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்ஐசி அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போலாம் ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்ஐசிலலாம் எடுத்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி, நீங்கள் இன்சூரன்ஸ் காப்பீடு எடுக்கும்போது வந்து ஜிஎஸ்டி அதில் கிடையாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு முன்னே இந்த மாதிரி சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிலாம் இப்போ வந்து குறைச்சிருக்காங்க. அது வந்து காப்பீடுகள் குறைச்சதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்ஐசியில் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதில் டேர்ம் பிளான் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து அதில் என்டோமெண்ட் பிளான் இருக்குது, பென்ஷன் பிளான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து குறிப்பாக வந்து டி பிரிவில் இருக்கிற பகுதி நேர ஊழியர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில் பாலிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலில் செட்டில்மெண்ட் பண்ணும்போது வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது, கிளைம் மெச்சூரிட்டி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போகலாம். இல்லை அதிலேயே பென்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதிலேயே ஆக்சிடென்டல் கவரேஜ், இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்குது. சரண்டர் வேல்யூ, லோன் வேல்யூ அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இத்தனை வாய்ப்புகள் வந்து எல்ஐசியில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் இன்சூரன்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல்னா ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது வந்து ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கிசான் விகாஸ் பத்திரம், அந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம், செல்வ மகன் சேமிப்பு திட்டம், அந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது. அதில் கூட நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும். சிறு சேமிப்பு வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாத போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாவே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டி கட்டுறது, விஆர்டி கட்டுறதுன்னு இருக்கும். ஆர்டி, விஆர்டி கட்டுவாங்க சேவிங்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னே எவர்கிரீன் கோல்டு பாண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தது, பேங்கிங் செக்டாரில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எவர்கிரீன் கோல்டு பாண்ட் ஸ்கீம் இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். 7 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். அதிலே சரண்டர் ஆப்ஷன்லாம் இருக்குது, லோன் ஆப்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கிரைட்டீரியாலாம் தெரிஞ்சுட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். பிரைவேட் செக்டாரில் ஜாப் கிடைக்கலனா கூட கவர்மெண்ட் செக்டாரில் இப்படிலாம் கவர்மெண்ட் செக்டாரில் ஜாப் கிடைக்கலனா கூட பிரைவேட் செக்டாரில் இப்படிலாம் சம்பாரிச்சு சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணுறோம். தேங்க்யூ.